அம்மா நான் ரெடி ஆயாச்சு, இப்ப கிளம்புவேன் என்ன? ஓ, ஊர் மேய கிளம்பியாச்சா? இல்ல அம்மா, நான் மட்டும்தான் வருவேன். அவங்க சாயங்காலம் வருவேன். உங்களுக்கு சாதனை என்ன வாங்கணுமா அம்மா? ஓ, அப்ப இங்க உள்ள சாதனத்தோட எல்லாம் களவாண்டு பொம்மையை கொண்டு குடுக்கவாக பிளான் இல்ல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காது பாத்தீங்க. காய்கறி மசாலா ஐட்டம் எல்லாம் இருக்கா அம்மா? ஓ, அப்ப இங்க உள்ள மசாலா காய்கறி ஐட்டங்கள் இருந்தாலும் குறையில. நீ எப்படி எடுத்துட்டு போறேன் நான் பாக்கேன். சரி அம்மா, மாத்திரை என்னதாங்கள வாங்கணுமா? தங்க ஆண்டி, ஏன் பிள்ளை அம்மா சீனி வாங்கிட்டு வர சொல்லிச்சு. ஸ்கூலுக்கு போவே இல்லையா? இல்ல, மாமியே என்ன? நான் வீட்டுக்கு போவேன்னு சொன்னேன். அவங்க போய் சொல்லியிருந்து 2 நாள் நின்றுட்டு தான் வரேன், கூட்டிட்டு வர அவங்க வரலன்னு சொல்லியிருந்தேன். ஓ, என்ன இளவங்களும் செய்யுங்க, போக்கோ வரக்கோ என்ன பண்டாரமங்களும் ஆகட்டு. சரி மாமியை, போயிட்டு வரேன். பார்க்கல அந்த பேக் நிறைச்சி சாதனை. எனக்கு வீட்டோட மொத்த சாதனம் கலாண்டுட்டு போயாச்சு. எனக்கமும் வேலை செய்து சாதனை வாங்கி போடல, அதை மொத்தத்தையும் கலாவாண்டு தள்ளகை வீட்டில் கொண்டு குடிக்காது. இந்த உடம்பையை கட்டிட்டு வந்த நாள்லண்டே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 வாரத்துக்கு இருக்கா வீட்டுக்கு போக. சும்மா ஒளிஞ்சு போனா பிரச்சனை இல்லையே. எனக்கமும் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேலை செய்து வாங்கி கூடிய சாதனத்தை தள்ளை களவாண்டு கொடுக்க என்ன அவசியம் இருக்கு? 2 நாள் நிற்க போடுறாலும் இவ்வளவு துணி எதுக்கு? துணியில மசாலையும் காய்கறிகளும் இன்னும் எடுத்துருப்பா. பாக்கி உள்ளதானே இருக்க முன்னே எடுத்து ரூமுக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பா. ஒன்னு நான் சரியாகி தரல என்ன?
என்ன எல்லாம் களவாண்டுட்டு போனான்னு தெரியலையே கடவுள். அப்படி இங்கேண்டு கொண்டு போய் ஒரு கொம்மையும் கொப்பனை சூய்க்கண்டேன். ஐயோ எனக்கு மோவன் நேரத்தை இவன் 100 ரூபாய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் களவாண்டுட்டு போயாச்சு. இவன் நல்லா இருப்பான், நாசமா போவான். இங்க காய்கறி கொண்டு போய் தின்னாலும் வயத்து போக்குதான் வரேன். எங்க 4 முட்டை எடுத்துட்டு போயிருக்கேன். இவன் என்னத்தை இப்படி களவாண்டுட்டு போடுற? ஐயா எனக்கு மல்லிப்பொடி மொத்தத்தையும் மாறிட்டு போயிருக்கேன். நான் முளவு நேரு 50 மாறிட்டு போயிருக்கேன். இதுவரை நான் முங்க வச்சிருந்தேன், இதுவரை தான் இருக்குது. சீனிங்க முங்க இருந்து இதுவரை தான் இப்ப இருக்குது. எல்லாம் மாறிட்டு போயிட்டா. உளுந்து முங்க இருந்து அதையும் மாறிட்டு போயிட்டா. இந்த உப்பை கூட விட்டு வச்சேன், உப்பை கூட கொண்டு போயிருக்கேன். அப்ப நான் எல்லாம் மார்க் பண்ணி வச்சனால தானே தெரியுது இவன் எடுத்துட்டு போறது. அப்ப இவன் என்னெல்லாம் எடுத்துட்டு போற, இவன் எடுத்துட்டு போய் என்னத்த கண்ட என்னத்தையும் இவன் இப்படி எடுத்துட்டு போறா. பேரு எம்படி இருந்து இவ்வளவு இருந்து இவன் முங்க இருந்து இதுவரை எடுத்துட்டு போயிருக்க. அப்ப இவன் என்னெல்லாம் கொண்டு போறா. நான் மஞ்சப்படியும் கொண்டு போயிருக்கேன். நான் இன்னைக்குதான் தட்டி வச்சேன், முங்க தட்டி வச்சேன், முங்க தட்டி வச்சேன். அப்ப என்ன மார்க் பண்ணனால தெரியுது. அப்ப இவன் என்னெல்லாம் கொண்டு போற. என்ன போம்பா ஐயோ என்ன குழந்தை 50 மாறிட்டு போயிருக்க. இந்த குழந்தை கொண்டு போய் தின்னாலும் வயசு போக்குதான் வர. நீ மோ வரட்ட அவ்வளவு கள்ள புத்திய நான் என்னை சரியாக்கி கொடுக்கல. வா சும்மா இல்ல நீ அடிக்கடி வீட்டுக்கு போறது. இங்க உள்ள சாதனத்தோட எல்லாம் களவண்டு பொம்மையில கொடுக்கறது தானே. இன்னும் என்னமோ மிரட்டிட்டி உன்னை கையங்கால தண்ணி உடைச்சு இன்னையோட உன்னை வீட்டுக்கு போக்க நான் நிறுத்தி தரேன். வா அவன் விரட்டுட்டி கள்ளி வா. என்னமோ விரட்டு ஒன்னு நான் சரியாக்கி தரல கள்ளி. சீனி எப்ப பிள்ளை வாங்கிட்டு போன? இப்ப சீனி நிறைய கொண்டு போயிட்டுல. யாருக்கு டப்பாயில தட்டி பாப்பேன். தெரிய இல்ல அளவு வச்சிருக்கேன் இல்ல. இப்ப சீனி நிறைய கொண்டு போயிட்டுல. கொஞ்சம் நான் கொண்டு போயிருக்கேன். எப்படி 1 கிலோ போல கொண்டு போயிட்டான். முளவு போட்டுதான் நான் முங்க வச்சிருந்தேன். எவ்வளவு வாரிட்டு போயிருக்கா. நான் அளவு வச்சனால தானே தெரியுது நான் கொண்டு போனது. அல்லாட்ட எங்க தெரியும். எவ்வளவு வச்சிருந்தேன். 50 மாறிட்டு போயிட்டான். அவன் சாதாரணப்பட்ட ஆளுல கள்ளீரியம் பெருங்கள்ளி. என்ன அவன் வரட்டு, நான் யாருன்னு காட்டி கொடுக்கல. மதுவா ஏன் மோனே நான் சொன்னதுக்கு நீ ஒரு பதிலும் செல்ல. நீங்க சும்மா இருக்குது இல்ல. நான் இதை அவள்கிட்ட எப்படி கேட்குது. முளைப்பொடியை வாரிட்டு போனியா, மல்லிப்பொடி வாரிட்டு போனியான்னு. வேற எதுவும் காரியம் நான் கூட கேட்கல. ஏன் இதில் நவீல அங்கே கிடைச்சாத இங்கே கொண்டு போய் தான் எங்களுக்கு தின்னணுமா? என்ன தம்மனை செல்ல. இது மட்டும் இல்லை. நான் உன்னிட்ட எப்படி செல்லியது நான் செல்ல. பொண்ணுதோட போம்பளை நான் வெளியில அடக்கி போட்டிருந்தேன். 2 பாவடி 2 ஜம்பரையும் கலாண்டுட்டு போயிட்டா. அவளுக்கு எதுக்காம அவங்க துணி? அவளுக்கு இல்லை, அவளுக்கு தள்ளி. பொண்ணுதோட போம்ப நீ கூட ஒரு சட்டையை காணையிலேன்னு சொன்ன இல்ல. ஆமா அதை கூட அப்பதான் எடுத்துட்டு போனது. நான் போனதோட அவளுக்கு வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு தவப்பா அந்த சட்டையை போட்டிருந்து. அதை நான் பார்த்தேன். சும்மா இருங்க. அது நான் கடிச்சிக்கிற அதில் போட்டிருந்து. அப்ப நான் என்ன சொல்ல நீ நம்ப மாட்டேன். சரி வேற ஒண்ணும் வேண்டாம். நேரத்தை மீன் கறி வச்ச சட்டியை நான் கழுவி வச்சிருந்தேன். இன்னைக்கு கறி வச்ச பாக்கி அதை கூட காணையில் அதை கூட எடுத்துட்டு போயிட்டா. உனக்கு சந்தேகமே நான் அதுல அடையாளம் கூட போட்டு வச்சிருக்கேன். எதுல? மீன் சட்டியிலையா? ஆமா அடையாளம் வச்சிருக்கேன். நீ அங்க போகும்போது நம்ம சட்டி எடுத்து பாரு. நம்ம சட்டி இந்தாட்ட நீ என்னட்ட கேளு. ஆமா உங்களுக்கு வேற வேலை ஒண்ணும் இல்லையே. நீ 10 ரூபாய்க்கு மீன் சட்டி நாங்களும் அடுக்கல கிண்டி பார்க்க போறோம். எனக்கு வேற வேலை இல்லையே. சும்மா இருந்தா இப்படி எல்லாம் தான் செய்யுது. ஆனா அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். அப்போ உன பெண்டாட்டி உன கைவசம் தந்துட்டா. நம்ம எதற்கு எதற்குன்னு சொல்லுங்க. செம்பர காணையில சட்டியை காணையில போய் சோழ 2 பேர் இருந்து உறங்குங்க. என்ன பச்சை கலர் டவல் எடுத்து அவளுக்கு தலையில கட்டிருக்கியா? இது நான் வாங்கி வச்சிருந்த தோரத்துல வந்து என்ன பீரை திறந்து களவான உள்ள லெவல் ஆகியாச்சுல்ல. எனக்கு ஜம்பரை களாண்டுட்டு போனாலும் அதை விட்டாச்சு. என்ன மௌனிய சட்டையை களாண்டுட்டு போனாலும் அதை விட்டாச்சு. எனக்கு வீட்டுல டவல் வெங்காச்ச வழி இல்லைன்னா எனக்கு பீரோல இப்பதான் களவாண்டு எடுத்துறியா? ஏன்னா பீரோயை திறந்து களவாண்டு எடுக்க லெவல் ஆகியாச்சுல்ல. இதுக்கு 3 முக்கு ரோட்ல பிச்சை எடுக்கப்படாதா? இவ ஏற்ற பேச நிக்கினா
எனக்கு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கலாட்டிச்சு போடுறாள். ஒரு சாதனம் வீட்டுல வாங்கி வச்ச முடியல. போன வாரம் வாங்கி வச்சிருந்த டவல், பீரோயில இருந்த டவல் எடுக்காம அது எப்படி வெளியில வரா? என்னத்த மாமியை சொல்லுதியா? என்ன தட்டி கள்ளி காது கேட்க இல்லையா? என்னத்த காணையிலன்னு சொல்லுதியா மாமியே? நான் போன வாரம் வாங்கின டவல் 50 ரூபா கொடுத்து வாங்கின பச்சை டவல், அதை எடுத்து நீ தலையில கட்டிக்கிறீங்க. என்னத்த மாமியை சொல்லுதியா? இது நான் வாங்கின டவல், இது உங்க டவல் இல்ல. அது என்ன டவல்? நான் பீரோயுள்ள காணல. இப்படி களவாண்டியதுக்கு 4 வீட்டுல பிச்சை எடுத்து தின்னப்படாதா? எனக்கு எதுக்கு மாமியை டவல்? 50 ரூபா கொடுத்தா என்ன கிடைச்சாத? நான் எதுக்கு உங்க பீரோல எடுக்க போறேன்? நான் பீரோல வச்சிருந்த டவல் எப்படி உன தலையில வந்து? இது வேற ஒண்ணும் இல்ல, உன்ன வளர்த்துல விதம் சரியில்லை. அப்பனை போலதானே பிள்ளை இருக்கான், கொப்பனை இதே போல பெரிய கள்ளனா இருக்கான். நான் எதுக்கு மாமி உங்க டவல் எடுக்க போறேன்? என்ன உங்க டவல் இங்க இருக்கு? நான் வாங்கினேன் ஏன்னா புதிய தொட்டி, இங்க ஏதோ சாணத்தை தொட்டி நீ காலை தள்ளி உடச்சு போடுவோம் பாத்துக்க. ஓ, இவளோட பெரிய தொந்தரவாயி போச்சு. ஏதோ சும்மா தாரது கூட இல்ல தார, ஏன்னா பச்சை கலர் டவல கலண்ட பச்சை கண்ணி, இனி எனக்கு சாணத்தை தொட்டிய போல காலை தள்ளி உடச்சு போடுவோம் பாத்துக்க. அதுவும் குளிப்பான் இல்ல, இது என்ன பச்சை கலர் டவல். அப்ப இது அது டவல் நேரத்தை பார்க்கும்ப காணையில யாருக்கு எங்களை இருக்காட்டு. இப்ப கொண்டு கொடுத்து அவளுக்கு வாயில இருக்கிறதெல்லாம் கேட்க வேண்டியது வேற. டவல் எடுக்காட்டான்னு அவ பெரும் கள்ளிதான். நான் என்ன செய்தேன்? இவ்வளவு சவுண்டு போட்டுட்டு போகுது. தலைக்கு வட்டனதோ பிடிச்சிருந்தான் தோணும். சரிங்க, எனக்கு களவு போன பணம் கிடைச்சு பார்த்துக்கிடுங்க. இது இப்போ எங்கிட்ட கிடச்சி? இது இப்ப யாருக்க பர்ஸு? யாருக்கு பர்ஸு? நான் எதுக்கு செல்லணும்? பர்ஸுக சொந்தக்காரில் தெரியும், கள்ள வீட்டுலதான் உண்டு. எப்படியாக கதை பாத்தீங்களா? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கு. எங்க பணம் வச்சாலும் பணத்தை காணாது. இப்ப இல்ல தெரியுது. இது முதல்ல யாரு பர்ஸ்? முதல்ல அதை சொல்லு. அது என்ன பர்ஸு? இப்ப தெரியுதா யாராக களவாண்டியதுன்னு? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன் யார் அடிக்கிறதுன்னு. இப்ப தெரியுதா? என்ன தம்மா இதெல்லாம்? மோனே நான் களவான ஒண்ணும் இல்ல, அவளுக்கு தலைக்கு வெளியே இல்லையா இருக்கா? என்ன தம்மா இது? உங்களுக்கு பணம் வேணும் சொல்லி என்கிட்ட கேட்டா போதாதா? சும்மா இல்லாம அவளை பர்ஸ்ல களவாண்டு எடுக்கணுமா? மோனே நான் யாருக்கு பணமா எடுக்கல, அவ என்ன சும்மா கள்ளி ஆக்கியா? நான் எதுக்கு அவிகளை கள்ளி ஆக்கேன்? நீங்க எதுக்கு இப்படி களவான போறிய? மோனே நான் யாருக்கு பணமா எடுக்கல மோனே, அவ பொய் சொல்லியா மோனே? நீங்க பொய் சொல்லாதுங்க. நடந்தோட இந்த பணம் இந்த பர்ஸ்ல வராது இல்ல. நீ சும்மா என்ன கள்ளியும் சொல்லாது, நீ நல்லா இருப்பி. என்ன கள்ளியும் சொன்னவா புளுத்து போகும். நீங்க டென்ஷன் ஆகாதுங்க மாமியே. பணம் களவாண்டாச்சு இல்ல, எப்படி நீங்களே வச்சுக்கிடுங்க. எதுக்கம்மா களவான போறியா? என்கிட்ட கேட்டா போதாதா? நான் எதுவும் தேவை நான் தரமாட்டேனா? நான் களவான இல்ல மோனே, நான் களவான இல்ல. கள்ளி கள்ளி இதே போல என்னத்தை எல்லாம் களவாண்டு இருப்பணுமா? நான் எடுக்கல மோனே, அம்மையான எடுக்கல, ஆண்டவரான எடுக்கல. எனக்கு யாருக்கு பணமும் வேண்டாம் மோனே. என்ன தம்மா இதெல்லாம்? நீ யாரும் அறிஞ்சா என்ன சொல்லுவேன்? நான் எடுக்கல மோனே, ஆண்டவரான மோனே, நான் எடுக்கல. இது இப்ப இந்த பர்ஸ் உங்க உள்ளதானே? ஆமா மோனே. இது இப்ப நீங்க எடுக்காம இந்த பணம் அப்படி உங்க நடந்தா வந்தது பர்ஸ் உள்ள? நான் எடுக்கல மோனே. கள்ளி கள்ளி நான் ஒருத்தருக்கு பணமே எடுக்கல மோனே. அம்மா நல்ல வருத்தம் உண்டு இல்ல? இல்ல மோனே, எடுக்கல மோனே. நீ இல்லாத காரியம் இல்ல சொல்லிய. இது இப்ப இல்லாத காரியம் சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். இல்லாத காரியத்தை செல்லும் எவ்வளவு வருத்தமா இருக்கு. இதே போலதான் அவளுக்கும் வருத்தம் இருக்கும். அப்படி நான் என்னத்த மோனே சொன்னேன்? நீங்க அப்படி என்னத்தை சொல்லல? வீட்டுல ஒரு மிளகு பொடியை காண அவ அவளை வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். ஒரு மல்லிகை பொடியை காணன்னு அவ கொண்டு போயிட்டான். சீனியை காணன்னு அவ கொண்டு போயிட்டான். வீட்டுல ஒரு பணத்தை காணன்னு அவ கொண்டு போயிட்டான். வேற ஒண்ணு வேண்டாம வீட்டுல ஒரு மீன்சட்டியை காணன்னு சொல்லி அவ கொண்டு போயிட்டான்ல. நீங்க என்னோட சொன்னீங்க? நான் எதுக்கு மாமி இதெல்லாம் கலாண்டு எனக்கு வீட்டுக்கு கொண்டு போறேன்? எனக்கு வீட்டுல ஒண்ணும் இல்லையா? இது இப்போ உங்களுக்கு புரிய வச்சு தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் சேர்ந்து செய்தது. இப்போ தேவையில்லாத காரியத்துக்கு கல்யாக்கம்ப எவ்வளோ வருத்தம் நினைச்சிட்டு உங்களுக்கு தெரியுது இல்லை? நீங்களும் ஒரு வீட்டில் மருமலா வந்தே தானே. உங்கள்கிட்ட இதே வேறு பாட்டு நடந்திருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லாத காரியத்தை இன்னொரு அளவு தள்ள வச்சு கட்டாம அந்த எவ்வளோ வருத்தம் உள்ளது இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை? ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை செய்தியா இதை செய்தின்னு சொல்லிட்டு அவள் வந்து செல்லாமல் நான் இதில் அவன்கிட்ட வந்து கேட்கல. நான் வந்து எதாவது கேட்க வந்தேன் இல்லை, இன்னும் பெண்டாட்டி இழக்கி விட்டாங்க நான் வந்து கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சு இல்லை இல்லாத காரியத்தை செல்லாமல் எவ்வளோ வருத்தம் இருக்கான்னு? சரிம்மா, நான் செய்யற தப்பு தான்.